ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனாரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் எலுமிச்சம்பழத்தில் ஒரு காரியம் செய்யணும். அது ஒரு நல்ல காரியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எலுமிச்சையில் நான் சொல்கிற நம்பரை எழுதி வச்சு நீங்கள் பூஜை பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு அற்புதம் நடக்கும். என்ன கேட்டாலும் அது கொடுக்கும். அது நீங்கள் என்ன கேட்டாலுமே அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த எலுமிச்சம்பழம் மூலியமாக அந்த நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதாவது அந்த பழம் அந்த காரியத்தை நடத்தி உங்களுக்கு வெற்றிகரமாக கொடுக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். எலுமிச்சம்பழங்கிறது ஒரு ராஜகனி, சரியா? அது சூரிய பகவானுக்கு உள்ளது. சூரிய பகவானோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலையும் சக்தி கோயிலையும் அது யூஸ் பண்ணப்படும். அதாவது அம்மன் கோயிலையும் சிவன் கோயிலையும் முருகப்பெருமான் கோயிலையும் விநாயகர் கோயிலும் யூஸ் பண்ணப்படும். பெருமாள் கோயிலில் அந்தளவுக்கு எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சிவாலயத்தில் தான் எலுமிச்சம்பழம் கிடைக்கும். சூலாயத்தில் குத்துவாங்க. எலுமிச்சம்பழத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் இந்த முறையை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு அற்புதமான வீடியோ. வீட்டில் இருந்தே செய்யலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான். அதில் சில காரியங்களை செஞ்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணினீங்கன்னா அனைத்து வசப்படும். சரியா நேர்களே? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியங்களை செய்ய போகிறோம். சரியா நேர்களே? இப்படி வாழ்வியல் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. தாந்திரிய காரியங்கள் நிறையா இருக்குது. அதில் இது ஒன்றும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எலுமிச்சம்பழம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மின்காந்த ஆற்றல் உள்ளது. சரியா? கண் திருஷ்டியை விரட்டிடும். அதுபோல் ராகு கேது தோஷங்கள் இருந்தாலும் சரியாக பெறும். இப்போ சிம்ம ராசியில் ராகு திசை நடக்கும். சில பேருக்கு ராகு திசை நடக்கும். ராகு திசையில் கேது புத்தி, சனி புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்திலாம் நல்லா இருக்காது. அவங்களுக்குலாம் இது ஒரு அருப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இது ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு இதை பயன்படுத்தலாம். எலுமிச்சை விளக்கு போடலாம். கோயிலில் வச்சு தான் போடணும். எலுமிச்சை விளக்கு வீட்டில் வச்சு போடக்கூடாது. அதுபோக எலுமிச்சம்பழம் மாலையை காளியம்மனுக்கோ துர்க்கை அம்மனுக்கோ மாலையாகவும் போடலாம். அது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் போடணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 4:30 to 6, செவ்வாய்க்கிழமைனா 3 to 4:30, வெள்ளிக்கிழமைனா 10 to 12. இந்த காலகட்டத்தில் எலுமிச்சம்பழம் மாலையாக போடலாம். அதாவது எலுமிச்சம்பழம் மாலையில் எண்ணிக்கை 27 இருக்கணும். 27 பழங்கள் கொண்ட மாலையை போடலாம். அந்த மாலையில் 27 எண்ணிக்கை இருக்கணும். இல்லைனா 54 இருக்கணும். இல்லைனா 108 இருக்கணும். அதை கூட்டி பார்த்தோம்னா 9ன்னு வரணும். சரியா? 9 நவக்கிரங்களுக்கு உண்டான அமைப்பில் அந்த மாலையை நம்ம துர்க்கைக்கோ காளைக்கோ போடலாம். காளியம்மனுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ நேரம் நான் போகிறதில் பெருமைப்படுறேன். சரியா? தனுசு ராசிக்கு இந்த ராகு வேலையில் தான் போடுறேன். இந்த வீடியோ பேசும்போது 11:45 ராகு வேலையில் தான் போடுறேன் நான். சரியா? 10 to 12 இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு வேலை. எல்லாம் இறைவன் செயல். நல்லதே நடக்கட்டும். சரியா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். இதை கேட்டு அனைவரும் நல்வழிப்படுங்க. அதுபோக எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எது திருஷ்டி இருந்தாலும் எலுமிச்சம்பழத்தை நம்ம திருஷ்டி கழிக்கலாம். அதுபோக எலுமிச்சம்பழம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வரும். இதை ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி அதில் போட்டு வச்சோம்னா வீட்டில் நிறைவாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போயிடும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கும். கண்ணாடி டம்ளர் சந்திரனுடைய ஆதிக்கம், தண்ணி சந்திரன், எலுமிச்சம்பழம் சூரியன். ஸோ சூரிய சக்தியுடைய ஆற்றல் அதில் கிடைக்கும். 2 ஒளிக்கரங்களுடைய ஆற்றல் கிடைக்கிறதுனால வீடு சுபிட்சமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஆண் பெண்ணுடைய உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியன் ஆண், சந்திரன் பெண். குடும்பத்தில் இருக்க தலைவன் தலைவியோட உறவு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக எலுமிச்சம்பழத்தை விளக்கு போடலாம். நல்லெண்ணெய் விளக்கு போட்டோம்னா சனி தோஷம் தீரும். சரியா? சனிக்கிழமை சிவன் கோயிலில் போயிட்டு காலபைரவருக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டிங்கன்னா சனி தோஷமும் தீரும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் பைரவர் சன்னதியிலே ஏற்றலாம், துர்க்கை சன்னதியிலே ஏற்றுறது காரிய தடைகளை நீக்கிறோம். அதுமாதிரி நிறைய பேர் புதுசாக வண்டி வாங்கினாலும் எலுமிச்சம்பழத்தை விட்டு அதில் கொண்டு போவாங்க. அந்த டயர் கடையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த வண்டியை ஏற்றிட்டு அதை கொண்டு போவாங்க. இப்படி எலுமிச்சம்பழத்தை பற்றி நிறைய சொல்லலாம். சரியா நேரில்? எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகனி. அதனால் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. சரியா? எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் உள்ளது, கால்சியம் உள்ளது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி மருத்துவ குணமும் எலுமிச்சம்பழத்தில் இருக்குது. ஆன்மீகத்துக்கும் பயன்படுது, வேத ஜோதிடத்துக்கும் பயன்படுது. அப்பேற்பட்ட எலுமிச்சம்பழத்தை இப்போ தனுசு ராசினியர்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இப்போ தான் இந்த வீடியோ கூட மையப்பகுதிக்கு வந்திருக்கிறோம், கோர் யூனிட்டுக்கு வந்திருக்கிறோம். அது என்ன செய்யணும்னா, எலுமிச்சம்பழத்தை ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கணும். சரியா? நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கணும். புள்ளிகள்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ப்ளைனாக மஞ்சள் கலரில் இருக்கணும். நல்லா கொஞ்சம் சைஸாக நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பழம் இருந்தால் போதும். அந்த ஒரு பழத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிற எண்ணெய் மட்டும் எழுதுங்க. 3951. இதை எதில் எழுதுறீங்கன்னா, ஸ்கெட்சில் எழுதுறீங்க. இல்லைனா மார்க்கரில் எழுதுறீங்க. மார்க்கர்லேயே எழுதலாம், ஸ்கெட்சிலையும் எழுதலாம். ஆனால் அழிஞ்சு போகக்கூடாது. மார்க்கரில் எழுதுனீங்கன்னா அழியாமல் இருக்கும். பெர்மனெண்ட் மார்க்கர்னு இருக்குது, அதை வச்சு எழுதலாம்.
ஏன்னா ஸ்கெட்சு வச்சு எழுதலாம். ஸ்கெட்சில் எழுதுனா அப்படியே அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு வாரம் இதை வச்சுருக்கணும், சில நேரம் அழிஞ்சு போயிடும். அதனால் பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு நீங்கள் எழுதலாம். இல்லைனா பால் பாயிண்ட் பேனா வச்சு எழுதலாம். சரியா? ஆனால் பழத்தை குத்திடக்கூடாது. பழத்தில் வந்து இம்ப்ரெஷன் இல்லாமல் மெதுவாக எழுதணும். 39, 51. இந்த 31, 51ங்கிறது என்ன சார் அப்படின்னா 3 குருவினுடைய நம்பர் ஆதிக்கம் உள்ளது. உங்கள் ராசிநாதன் 1, 4 கூடையவன். இந்த 3 நம்பர் நீங்கள் போகிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க. செய்கிற காரியம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்ப்பீங்க. எதுவும் ஆசிலேஷன் இருக்காது. சஞ்சலப்பட மாட்டீங்க. எந்த காரியத்தையும் நேர்த்தியாக பண்ணுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆள் ஸ்டெபனாக கரெக்டாக இருப்பீங்க. சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்கள் மனசும் நினைக்கும், உடலும் நினைக்கும். சரியா? மனம், உடல், சுயம், சித்தம் எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து 4 கூடையவன், சுகப்படுவீங்க. சரியா? குடும்பத்தில் அடக்கமாக இருப்பீங்க. 4ஆம் இடம் குணம், குடும்பம், கிரகம். அதனால் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு தலைவனாக இருந்து குடும்பத்துக்கு தேவையான காரியத்தை அனைத்தையும் செய்யணும்னு நினச்சி அந்த காரியத்தை செய்வீங்க. அடுத்து 9 செவ்வாயோட நம்பர். ராசிக்கு 5, 12 கூடையவன். இப்போ நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தான் சொல்கிறேன். தனுசு ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு நம்பர் வேறுபடும். அப்படி லக்கணம் தெரியும் சார், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்குண்டான நம்பரை சொல்கிறேன். அதுலேயும் நீங்கள் செய்யலாம். இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அதை செய்யலாம். ஸோ நீங்கள் ரெண்டு பழத்தை எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ராசிக்கு, ஒன்று வந்து லக்கணத்துக்கு. ரெண்டையும் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா ராசிங்கிறது மனம், உடல், லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன், பரிபூர்ணமானது. சரியா? இதுக்கு 50 மார்க்கு, அதுக்கு 50 மார்க்கு. நான் இதில் ஏன் லக்கணத்துக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நம்பர் வித்தியாசப்படும். நிறைய பேருக்கு லக்கணம் தெரியாது. அதனால் தெரியாத ஒன்றை வந்து வீடியோவில் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தான் நான் லக்கணத்தை நான் சொல்லலை. சார் எனக்கு லக்கணம் தெரியும், எனக்கு எந்த நம்பரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுவேன் நான். சரியா? இல்லைன்னா நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா அடுத்த வருகின்ற வீடியோவில் கூட ஒவ்வொரு லக்கணத்துக்கு உண்டான நம்பரை நான் சொல்கிறேன். நான் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் இந்த வீடியோவில் ராசிக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ராசிக்கு உண்டானதை செஞ்சாலே நீங்கள் உங்களுக்கு வந்து நல்வழிப்படுவீர்கள். சரியா? ராசிக்கு உண்டானதை செஞ்சாலே தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தீரும். வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். உங்களோட இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். தொடர்பு நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். ஸோ 3ஆம் நம்பர் போட்டுட்டீங்க. அடுத்து 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பர் வந்து ராசிக்கு 5, 12 கூடையவனுடைய நம்பர். செவ்வாயோடைய நம்பர். ஆள் நல்லா இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க, வேகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எதுலையுமே ஒரு ஏக்கமாக இருப்பீங்க. அதுபோக செவ்வாய் வந்து சகோதரகாரகன், பூமிகாரகன். அதனால் என்ன கொண்ட கொள்கைகளுக்கு எல்லாம் கரெக்டாக இருப்பீங்க. இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். உடம்பில் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கும். சகோதர வழியில் ஒரு பாசம் இருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். வள்ளல் தன்மை இருக்கும். தூரதேசத்துக்கு போகிறவங்க இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ 9ஆம் நம்பர் போகிறதுனால உங்களுடைய செவ்வாயோட ஆரோக்கியம் அதிகமாக கிடைக்கும். அடுத்து 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் வந்து புதனுடைய நம்பர். ராசிக்கு 7, 10 கூடையவன் நம்பர். 7ஆம் இடம் நேரடியாக கணவன் மனை உறவு, தாம்பத்தியம், படுக்கை சுகம், கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. ஒரு கணவன் மனைவி 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா அந்த 80 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது, இணக்கமாக போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, ஸ்பரிசமாக இருக்கிறது, சரியாக நேசமாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான் வருவார். அப்பேற்பட்ட புதனுடைய நம்பர் 5ஆம் நம்பர். ஸோ 5ஆம் நம்பரை நீங்கள் போகிறதுனால கணவன் மனைவி இணக்கம் நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்துக்கிட்ட நல்லா இணக்கமாக போவீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நல்லா இருப்பீங்க. கூட்டு தொழில், பங்கு சந்தை நல்லாயிருக்கும். எந்த ஒரு வேலையும் கூட்டணியை செய்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. கூட்டணி பறிச்சு வராது. குடும்பத்தில் பளவு இருக்காது. ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து காரியம், தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில், வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். படிப்பு நல்லாயிருக்கும். அறிவு நல்லாயிருக்கும். புதன் அறிவுகாரகன், வித்யாகாரகன். அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். அக்கௌண்ட்ஸ் நல்லபடியாக வரும். கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சிஸ்டம் சம்மந்தப்பட்டது, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் எல்லாமே சிஸ்டமயமாக ஆகிப்போச்சு. டிஜிட்டல் உலகமாக ஆகிப்போச்சு. சரியா? டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். சரியா? ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த 5ஆம் நம்பரை போடுறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 1 சூரியனுடைய நம்பர். தனுசு ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தனுசு ராசிக்கு வந்து சூரியனை வந்து கெடுக்கவே மாட்டார். அதாவது கேட்காமலே கொடுக்குற தெய்வம் சூரியன் தான் தனுசு ராசிக்கு. அப்பழுக்கற்ற யோகர். 1ங்கிறது என்ன எல்லாத்துக்கும் சிறந்தது தான். சரியா? தலைமை பண்பு, அதிகாரம், அரசியல், கௌரவம், தன்மானம், மிடுக்கு, சரியா, புகழ், பேர், அந்தஸ்து, ஆயுள் எல்லாத்தையும் கொடுக்கும். 1ஆம் நம்பருங்கிறது நம்பர் 1. சரியா? சூரியனுடையது, ஆத்மகாரகன் உள்ளது. அதுபோக 1ங்கிறது வந்து எலுமிச்சை மலத்தோட ஆதிக்கம் உள்ளது. ஏன்னா எலுமிச்சை மலமே வந்து சூரியனோட ஆதிக்கம் உள்ளது தான். சரியா நேர்களே? அதனால தான்
அது ஒரு சிவகனி அப்படின்னு சொல்லலாம். சிவகனியும் சொல்லலாம், ராஜகனியும் சொல்லலாம், தேசிகா கனின்னு சொல்லலாம். தேசிகனாலே யார்? சூரிய பகவான் தான். எனக்கு 2-3 நாளாக கோல்டு சரியாக நேரில், அதனால் ஜாதகம்லாம் பார்க்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன், பேச முடியல, காஃப் இருக்குது. ரைட்டு. இருப்பினும் இன்றைக்கி இந்த வீடியோ போடணும், தனுசு ராசி நேயர்களுக்கு தெரியப்படுத்தணும், அதுக்காக தான் போட்டேன். நான் இப்போ ராசி பலன்கள் நிறைய போடுறேன், ராசி பலன்கள் போடுறேன், குரு பயிற்சிக்கு போட்டேன், அதுக்கடுத்து சனி பகவான் புதன் பகவானுடைய ஒரு நட்சத்திர சாரம் போட்டேன். இப்படி சில தகவல்களை சொல்லிவிட்டு சில பரிகாரத்தையும் சொல்கிறேன். இது பரிகாரம் சொல்ல முடியாது, வழிபாடு தான். வீட்டில் எலுமிச்சை மலத்தை வச்சு வழிபாடு பண்ணுறோம். அதில் இந்த நம்பரை எழுதுகிறோம், 3951 இந்த நம்பரை எழுதுகிறோம். அந்த நம்பரை சொன்னோம்னா 3951 3951 எலுமிச்சை மலத்தில் ஒரு பக்கத்தில் எழுதிருங்க அந்த நம்பரை. இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதுறீங்க. அட் ப்ரெசென்ட் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இவங்க குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் தலையாய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் அது இருக்கும், எல்லா குடும்பத்துலையுமே வந்து தலையாய பிரச்சனை ஒன்று இருக்கும். இதை வந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுமானா அப்படி கிடையாது, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க, கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கிறீங்க, 4 பேர் இருக்கிறீங்க, ஒரு குடும்பத்தில் 4 மெம்பர் இருக்கிறீங்க, 4 பேரும் 4 பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம், சரியா? ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நம்பர் மாறுபடும், அதுதான் முக்கியம். இப்போ நான் தனுசு ராசிக்கு தான் சொல்லியிருக்கிறேன், அதனால் தனுசு ராசி சம்மந்தப்பட்டவங்க இதை செய்யலாம். மற்ற ராசிக்கு வந்து நான் வீடியோ போடுவேன், அந்த வீடியோவில் நீங்கள் அந்த நம்பரை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்பர் கண்டிப்பாக மாறுபடும், சரியா? நம்பர் தான் வந்து இங்கே ஆதிக்கம், அந்த எண்ணுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை வந்து குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் செய்யணும் கிடையாது, எல்லாருமே செய்யலாம், சரியா நேர்களே? அதனால் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க 3951 இந்த 4 நம்பரை எழுதிட்டு எலுமிச்சை மலத்தில் ஒரு பக்கத்தில் எழுதிட்டு நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்தை வந்து இன்னொரு பக்கத்தில் எழுதணும். ஒரு பழத்துக்கு 2 பக்கம் இருக்கும், எலுமிச்சை மலை வந்து உருண்டையாக தான் இருக்கும். ஒரு பக்கம் எழுதிட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் விருப்பத்தை எழுதுறீங்க. கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன எழுதுறீங்க? கடன் அப்படின்னு எழுதுறீங்க. கடன் பிரச்சனை தீர மாட்டேக்கு, அதுக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா கடன் எழுதுறீங்க. இல்லைன்னா அரசு உத்தியோகம் கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னா அரசு உத்தியோகம்னு எழுதணும். சில பேருக்கு திருமண வரன் அமைய மாட்டேக்கு அப்படின்னா வரன் அப்படின்னு எழுதணும். புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னா பிள்ளை பேருன்னு எழுதணும். இப்படி நிறையா இருக்குது, சரியா? தனி ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நானே ஒரு 4-5 சொல்லிட்டேன், சரியா? சில பேருக்கு வீடு கட்டணும் ஆசையாக இருக்கும், அவங்க நம்மளால் யோசனை இருப்பாங்க, அப்போ வீடு அப்படின்னு எழுதணும். சில பேருக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், அப்போ காருன்னு எழுதிக்கலாம், சரியா? வாகனம்னு எழுதிக்கலாம். காருங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, வாகனம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் வாகனம்னாலே 2 வீலர் கார் எல்லாத்தையும் தான் குறிக்கும், இருந்தாலும் நீங்கள் வாகனம்னு எழுதிக்கலாம், சரியா? 100% கரெக்டாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது, ரிலேட்டடாக செஞ்சாலே போதும், நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் எதை வேண்டி ஆசைப்படுறீங்களோ, எது வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ, எந்த காரியம் நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியத்தை வந்து இந்த எலுமிச்சை மலத்துக்கு இன்னொரு பக்கத்தில் எழுதிருங்க. இதை எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் இதை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் குளிச்சிருங்க, வெள்ளனே எந்திரிச்சிருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருங்க, ஒரு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு 6 to 7 வந்து சூரிய உரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை. சூரியன் 6:15 வந்துடுவார், கண்டிப்பாக 6:30க்குள்ளே உதயமாயிடுவார், சரியா? வீட்டு மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், கரெக்டாக 6:30 சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இந்த காரியத்தை பண்ணுறவங்க செஞ்சாலும் சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டில் சூரியன் படத்தை வைக்கணும், சூரியன் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடலாம். சூரியன் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன், ஃப்ரீயாகவே அனுப்புவேன், சரியா? 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூரியன் படத்தை அனுப்புவேன். அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சூரியன் படம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க, எல்லோரும் வச்சுக்கலாம், எந்த ராசியில் பிறந்தாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன், கண்கண்ட தெய்வம், காரண்ய மூர்த்தி, கருணை கடவுள், சரியா? நம்ம எந்த தெய்வத்தை எங்கே போய் கும்பிட்டாலுமே எல்லா தெய்வத்துக்குமே ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அம்மனை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, பெருமாளை கும்பிட்டாலும் சரி, முருகப்பெருமானை கும்பிட்டாலும் சரி, அந்த கொடிமரத்துக்கு சக்தியை கொடுத்து அந்த கற்பகரகத்துக்கு வந்து வலிமையை கொடுக்குறது சூரியன் தான். அதனால தான் கொடிமரம் வந்து கோயிலை தாட்டில் வெளியே மேலே இருக்கும். அந்த கொடிமரத்தில் வந்து சூரிய ஒளிப்பட்டு அந்த கொடிமரத்தின் மூலியம் வாங்கி அந்த கொடிமரத்துக்கும் கர்ப்பகிரகத்துக்கு இடையில ஒரு வேவ்ஸ் இருக்கும், சரியா? ஒரு பாதை இருக்கும், அது வழியாக தான் கர்ப்பகிரகத்துக்கு சக்தியை கொடுக்குது. ஸோ அந்த கொடிமரமும் கோபுர கலசத்துக்கும் ஒளியை கொடுக்குறவன் சூரியன் தான். ஸோ தெய்வத்துக்கே வந்து சக்தியை கொடுக்குறவர் சூரியன் தான். அதனால் அந்த கண்கண்ட தெய்வம், காரண்யமூர்த்தி, கருணை கடவுள், அந்த சூரிய பகவான் படம் எல்லா வீட்லேயும் வச்சு வழங்கலாம், சரியா? சூரிய பகவான் படம் வீட்டில் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு காலையில்
கரெக்டாக 6:30க்கு குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் சூரிய நாமத்தை நிறைய சொல்லியிருக்கிறேன், பல வீடியோக்களும் நிறைய சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதில் சில வார்த்தைகளை சொல்கிறேன். நிறைய நான் சொல்லுவேன், இருந்தாலும் நிறைய பேர் போர் அடிக்கும். ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படிம்பாங்க. எதுவுமே சொல்லணும் திணிக்கக்கூடாது. ஓம் சூரிய பவனை போட்டி, அருக்கனை போட்டி, ரவையை போட்டி, ஆதித்தனை போட்டி, கார்த்திகை நட்சத்திர குருவினை போட்டி, உத்தர நட்சத்திர குருவினை போட்டி, உத்திராட நட்சத்திர குருவினை போட்டி, வெய்யவனை போட்டி, பகலவனை போட்டி, உதயனை போட்டி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிர தலைவனை போட்டி, வெற்றி குருவனை போட்டி, புதற்காரகனை போற்றி, தகப்பனை போட்டி, முதிர்களை போற்றி, புதிர் அப்படின்னு நிறைய இருக்குது. சரி, இப்படி சொல்லுங்கள். இதில் சிலதை சொல்லுங்கள். இல்லைன்னா ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு அவருடைய நாமத்தை 12 தடவை சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த எலுமிச்சங்கனியை எடுங்க, பூஜை ரூமில் வச்சுருங்க. அந்த கனியை எடுத்துகிட்டு நான் சொல்கிற நம்பர் 3951 அந்த நம்பரை எழுதி சூரியன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. கண்டிப்பாக சூரியன் படம் இருக்கணும். இங்கே சில பேருக்கு சில பிரச்சனை இருக்கும். சார், நான் சூரியன் படம் எங்கள் வீட்டில் இல்லை சார், நான் அதை செய்ய மறந்துட்டேன், ஆனால் அந்த காரியம் செய்ய ஆசைப்படுறவங்க சிவன் படத்துக்கு முன்னாடி வைங்க. சூரியனும் சிவனும் ஒன்று தான், சரியா? அதனால் சிவன் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. சிவசக்தி படத்துக்கு முன்னாடி அந்த பழத்தை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு வாரம் விட்டுருங்க. ஒரு வாரம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதை இன்னும் பண்ண வேண்டாம். பூஜை பண்ணும்போது நீங்கள் பூஜை பண்ணுங்கள், சாம்பிராணி காட்டுங்க, பக்தி காட்டுங்க, வேண்டுங்க, வைங்க, எல்லாம் இருக்கட்டும். அந்த பழம் அந்த படத்துக்கு அந்த சாமி படத்துக்கு முன்னாடியே இருக்கட்டும். ஒன்று சூரியன் படத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், இல்லைன்னா சிவன் படத்துக்கு முன்னாடி இருக்கட்டும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 6 to 7 குளிங்க, சூரியனை கும்பிடுங்க, அந்த பழத்தை எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு வாரம் இருந்தால் போதும், சரியா? ஞாயிறு to ஞாயிறு ஒரு வாரம் இருந்தால் போதும். அடுத்த வாரம் காலையில் சூரிய உரையில் 6 to 7 இந்த படத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் அறுக்கலாம் கூடாது, அது ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படியே கொண்டு போய் மரத்துக்கு அடியில் புதைச்சிருங்க. வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், சரியா? இந்த 4 மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி புதைச்சி மூடிட்டு வந்துடுங்க. சரியா? ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த பழத்தை அப்படியே நீங்கள் வந்து மரத்துக்கு அடியில் புதைச்சி விட்டு வந்துடுங்க. இந்த மரம் 4 மரமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சரியா? இல்லைன்னா கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. ஆறு இருக்குது சார், குளம் இருக்குது சார், கிணறு இருக்குன்னா அதில் போட்டுருங்க, சரியா? நீர்நிலையிலும் போடலாம். ஆறு, குளம், கம்மா எங்கள் ஊரில் இருக்குது சார், நான் கிராமத்தில் இருக்கிறேன், தப்பை இருக்குது, கோயில் தப்பை இருக்குன்னா அதில் போட்டுருங்க, சரியா? கால் மீது படாத இடத்துல போட்டுருங்க. இல்லை சார், நான் சென்னை சிட்டியில் இருக்கிறேன், டீனரில் இருக்கிறேன், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா வேப்ப மரத்துக்கு அடியில் புதைச்சிருங்க, சரியா? கொஞ்சம் மண்ணை தோண்டி போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுங்க. இவ்வளோ தான் நேர்களை, வேறு ஒன்றும் கிடையாது. இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அந்த எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதுகிற இந்த எண்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லது ஒரு அற்புதத்தை கொடுக்கும், சரியா? என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கொண்டு சேர்க்கும். எண்ணியது ஈடேறும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிகாணுகளும் இருக்கும், சரியா? இது எல்லோரும் செய்யணும்னு சொல்ல மாட்டேன், விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, சரியா? இந்த ஆள் எதனா சொல்லிகிட்டு இருப்பான், எல்லாத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க, சரியா? விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்குது, சில காரியத்தை செய்யலாம், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் போதை ஜோதிடத்தில் நான் எதுவுமே வந்து உங்களுக்கு வசப்படுறதான் சொல்லுவேன். எது ஈஸியாக செய்ய முடியுமோ, நம்ம வசப்படுமோ அதை தான் சொல்லுவேன். நீங்கள் காரை எடுத்துகிட்டு அந்த கோயிலுக்கு போங்க, அவரை பாருங்கள், இவரை பாருங்கள், என்ன சொல்கிறது, அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை பாருங்கள், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், சரியா நேர்களே? அதெல்லாம் நம்மளை மீறிய சக்தி, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். இது நம்ம வீட்டில் நமக்காக செய்கிறோம், அவ்வளோதான், சரியா? சில பேர் செலவெழுத்து விடுவாங்க, அந்த கோயிலுக்கு போய் அந்த சாமியை கும்பிடுங்க, அங்கே ஜாமானை வாங்க, பூஜை வாங்க, பரிகாரம் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் உட்காந்தே கும்பிடலாம். சூரிய நமஸ்காரத்துக்கு மேலே வேறு எதுவுமே பெருசு கிடையாது, சரியா நேர்களே? இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி தேதி 29/5/2026 திருச்செந்தூரில் இன்றைக்கி உள்ள அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் போயிருக்கிறாரு. அங்கே அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கிறாங்க, 4000 ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் மாறு வேஷத்தில் போயிருக்கிறார், முகமுடி போட்டு போயிருக்கிறாரு, வரேன்னு சொல்லாமல். திருச்செந்தூரில் ஏற்கனவே ஏகப்பட்ட இது நடக்குன்னு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஒரு ஆன்மீகவாதி, 2-3 தடவை கோயிலுக்கு போயிருந்தேன். பழைய கவர்மெண்ட்டில் திருச்செந்தூரை எடுத்துக்கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சிக்கல் ஆக்கி விட்டாங்க. திருச்செந்தூருடைய அந்த புனித அந்த இதே மாறிப்போச்சு, அட்மாஸ்பியரே மாறிப்போச்சு, கமர்ஷியல் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி பாட்டில், வாட்ரு. இந்த வீடியோ கேட்குறவங்க யாராச்சும் ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. திருச்செந்தூர் வந்து அறுபடை வீடில் 2ஆம் படை வீடு, முருகப்பெருமானுடைய முக்கியமான வீடு, சூரிய சம்ஹாரங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நான் நிறைய வீடியோவில் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தேன், முருகப்பெருமான் இன்னைக்கு கண்ணு திறந்துட்டார். கோயிலில் உள்ள குறுக்கிலே வந்து அமைச்சர்கிட்டே காசு வாங்கியிருக்கிறாங்க, உங்களை ஸ்பெஷல் தரிசனத்தில் கூட்டு போகிறேன்னு. இது எதுக்குன்னா மக்கள் வந்து அறியாமை. நீ வந்து அங்கங்கே அலைய வேண்டாம், நீ வீட்லேயே கும்பிடு, வீட்லேயே சில காரியம் பண்ணு, உனக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை அங்கே போய் தான் கும்பிடுன்னு கிடையாது, வீட்லேயே கும்பிடு, கந்தசஷ்டி கவசம் படி நல்லாயிருக்கும். அந்த அமைச்சருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான். அவர் கொண்டு கண்டிப்பாக பார்த்து அவங்கள வான் பண்ணி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல ஒரு உதாரணம், சரியா? அறநிலைத்துறையில் இதெல்லாம் நிறைய நடக்குது. இறைவன் பேரை சொல்லி நிறைய அட்டூழியம் நடக்குது. கோயிலுக்கு போயிட்டோம்னா எல்லாம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நான் ஜோதிடர் என்ற முறையில் பொது வெளியில் அதை சொல்லிக்க பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இதை நான் ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தேன். கடந்த வருஷம் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்கு பின்னாடி போயிட்டு வரும்போது திருச்செந்தூர் கோயிலில் நடக்கிற அவலங்களெல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன். தனுசு ராசிக்கு சொல்லியிருந்தேன், மகர ராசிக்கு சொல்லியிருந்தேன், 2-3 ராசியாக சொல்லியிருந்தேன். அவங்க இந்த வீடியோ தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தேன்.
முருகப்பெருமான் இன்னைக்கு கண்ணு திறந்திருக்கிறாரு. அந்த அமைச்சர் மூலியமாகவே கண்ணு திறந்து, அந்த அமைச்சர் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ சரியா ரமேஷ் அவர்கள் இன்றைக்கி போய் நல்லது ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்டே காசு வாங்கியிருக்கிறாங்க. அந்த கோயில் குருக்கள் அமைச்சர்கிட்டே காசு வாங்கி இது பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் சொல்கிறதுல சுயநலத்துக்காக சொல்லலை, நாட்டில் நடக்குது. இது ஆன்மீக ஸ்தலத்திலே, முக்கியமான ஒரு தெய்வ ஸ்தலத்திலே நடக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்கள் இப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி யார்கிட்டையும் காசெல்லாம் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன காரியத்தை வீட்டிலேயே செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது, வீட்டிலே சூரியபான் படத்துக்கு முன்னாடி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தெய்வம் இருக்குங்க, அதான் சொல்லியிருக்காங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். கண்டிப்பாக தெய்வம் கண்டிப்பாக மனிதனுக்கு தண்டனை கொடுக்கும். யாரும் தெய்வத்துக்கிட்ட தப்பவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி திருச்செந்தூரில் நடந்த ஒரு சம்பவம். எனக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா கோயிலில் அந்த அளவுக்கு ஆட்டம் ஆடினானுங்க அங்கே இருக்கிற குருக்கள். உள்ளே போக முடியாது, பைசா தான், தொட்டா காசு எடுத்தா காசு, அப்படி இருந்தது. சரியா, இந்த முருகன் இன்றைக்கி அதுக்கு ஒரு வழி பிறந்திருக்கிறாரு. நல்லது நடக்கட்டும். திருவண்ணாமலையில் நிறைய நடக்குது. சரியா, நிறைய கோயிலில் இறைவன் பேரை சொல்லி நிறைய இது நடக்குது. கமர்ஷியல் ஆகிட்டாங்க, நிறைய காசு பணம் பறிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. தெய்வம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும். அதனால் நீங்களும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க. எல்லா இடத்துக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச இடத்துக்கு கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. அங்கிட்டு போகிற பணத்தை உண்டியில் போடுங்க. இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், தர்ம காரியம் பண்ணுங்கள், வீட்டிலே சாமி கும்பிடுங்க. சரியா, சிரத்தை எடுத்துக்கோங்க, பெரியவங்களை மதிங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.